இஞ்சி சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கிறீங்களா? கேரட் பீன்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எப்போ பாரு எங்கள் வீட்டில் ஒரு போராட்டம் தாங்க இருக்கும். அதுக்காண்டி தான் அதை வச்சு வந்துட்டு வெஜ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பொடி மட்டும் வெளியே வாங்கிட்டு அது கூடவே கறி மசாலா பொடி, தனி மிளகா பொடி, கொஞ்சமாக நைஸ் உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டு அது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதை சைடாக ஓரமாக ஒதுக்கிட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு அதுவும் வந்துட்டு நல்லா வதங்கவும் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டாங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அதோட வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிட்டா அவ்வளோதாங்க முடிஞ்சு. அதை அப்படியே வந்துட்டு நல்லா ரைஸையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அப்படியே தூக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் மல்லியும் தூவிருங்க, அதுதான் மெயின் கான்செப்டே. அது இல்லாமல் டேஸ்ட் இருக்குமா? ஸோ மல்லியும் தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.